ஏங்க என்னங்க உங்க ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா. அப்படி என்ன கவலையில் இருக்கீங்க? ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை, விடுமா. எல்லாம் இருக்குமா, எப்போவுமே இருக்கிறது தான். இன்றைக்கி என்ன புதுசாக வரப்போகுது? சும்மா சொல்லுங்க, ரொம்ப டல்லா இருக்கீங்க. சொன்னாதாங்க அதுக்கு தீர்வு கிடைக்கும். மனசுக்குள்ளே எதையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த தீர்வுமே கிடைக்காது. ஒன்றும் இல்லை, கல்யாண கையோட வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட 1 வருஷம் ஆயிடுச்சு. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் யாரும் எந்த ஒரு மதிப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஒரு நல்ல மதிப்பு இல்லை. சொந்தக்காரங்களும் யாரும் எதுவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நான் என்றைக்காச்சும் வெளியே போயிட்டு ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். என்னம்மா? எதுக்குமே தீர்வுன்றது ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்புங்களேன். 1 வருஷமாக ப்ரேயர் பண்ணியாச்சுமா. ஒன்று நீங்கள் வேணால் தனியாக ப்ரேயர் பண்ணிக்கோமா. சொல்கிறதே கேட்காம போகிறாரு. சரி, நம்மளே ஜெபம் பண்ணலாம். சரி. அச்சோ, சரிடா. சரி, இந்த ஃப்ரெண்டு வேலை சொல்லியிருந்தான், அவனுமே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் அழைத்த நபர் தற்சமயம் உங்களது காலை எடுக்கவில்லை. என்ன, ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ இன்னைக்கு வேலையும் அவ்வளோதானா? சரி, அப்போ வீட்டுக்கு தான் ஃபோன் போடுறதுக்கு. என்னம்மா, போகும்போது ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன், இன்னும் முடிக்கலையா? ஆமாங்க. என்ன ஆச்சு? போன காரியம் என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் பேசுனீங்களா? ஆமாம்மா, அதையா கேட்குறேன். ஒருத்தர் என்னன்னா, நாங்கள்லாம் 10 லட்சம் 15 லட்சம் கட்டி காலேஜில் படித்தோம். நாங்களாம் வேலை பார்க்குற கம்பெனியில் உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறான். இன்னொருத்தர் என்னடான்னா, இவனுக்கெல்லாம் நம்ம கம்பெனியில் வேலை கிடைச்சா இவனும் நம்மளோட பெரிய ஆகிடுவானே அப்படின்ட்டு அவன் ஃபோனே எடுக்க மாட்டான் அம்மாவுடன். சரி, அடுத்து வேற என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலம்மா. சரி, நீங்கள் போகும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்க? நீங்கள் தான் நம்ம இப்போ இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க. சரி, வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே. அடுத்த நாள் காலை. ஹலோ, ஏடிஎஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறீங்களா? ஆமாம், ரவி தான் பேசுகிறேன். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸ்டெல்லா, விஷயம் தெரியுமா? ஏடிஎஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனிங்க அது, பரவாயில்லைங்களே. அங்கே எனக்கு வேலை சொன்னாங்க, நான் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 25,000 ரூபா சம்பளம். ஐயோ, 25,000 ரூபாயா? 25,000 ரூபா. இவ்வளோ நாள் நம்ம ஒரு 10 ரூபாய் 20. ஐயோ, ரொம்ப சந்தோஷங்க. அப்படின்னா சர்ச்சுக்கும் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆமா, உடனே வந்து சர்ச்சு எப்போ ஒரு வேலையே இல்லை. நம்ம சர்ச்சு பேசும் எடுக்கக்கூடாது, ஏசப்பா பற்றியும் பேசக்கூடாது, பைபிளை பற்றியும் பேசக்கூடாது, இப்படியே தான் இருக்கிறாரு. சரி, கண்டிப்பாக ஏசப்பா ஒரு நாள் தொடுவாருன்ற விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். 5 வருடங்கள் கழித்து பக்கத்து வீட்டில் சைக்கிள் சொல்லு பாப்பா. சொல்லு. என்ன, அப்பா கிட்ட ஏதோ கேட்கணும் வந்துட்டு வெக்கப்படுறீங்க? சொல்லு, என்ன கேட்க வந்தீங்க? சொல்லு. மகேஷ் சைக்கிள் மகேஷ் சைக்கிள் வச்சிருக்கான், உனக்கும் அதே மாதிரி சைக்கிள் வேணுமா? அதுக்கு என்னப்ப வாங்கிடுவோம். பொண்ணு சைக்கிள் கேட்குறா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கூல்ல இருந்து இங்க பாருங்க மெசேஜ் வந்திருக்குது. லாஸ்ட் 10th பே பண்ண சொல்லி ஃபீஸ் பே பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. சைக்கிள் வாங்கணும், இப்போ ஃபீஸும் பே பண்ணணும். என்ன பண்ண போறீங்க?
10ஆம் தேதி தானம்மா கட்டணும், அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? வாங்குற சம்பளம் 25,000, அது சரியா போயிடும் வீட்டு செலவுக்கு. இப்ப பேபிக்கு என்ன பண்றது? அச்சோ, அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லையா? இந்த மாசம் வேற நிறைய செலவு பண்ணிட்டேனே. இப்ப சைக்கிளும் வாங்கணும், ஃபீஸும் கட்டணும்னா எவ்வளோமா தேவைப்படும்? 45,000 மேல வேணுங்க. சரிம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரி, நீங்க உங்க சைடு கேளுங்க, நான் எஸ் பார்த்துட்டே ஜோம் பண்றேன். நீ சும்மா அப்படியே கேளு, நாளைக்கு எடுத்துன்னு 10 ரூபா கட்ட கட்டையா கொடுத்துடுற மாதிரி. மீண்டும் சாயங்காலம் வீட்டில் என்ன ஆச்சுங்க? போன விஷயம் என்னாச்சு கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம்? இவ சொல்ற மாதிரியே நடக்குது. ஒருவேளை காசு கொடுத்துருப்பாரோ ஏசப்பா வந்து? கொடுத்துருந்தாலும் கொடுத்துருந்தாரு. வாங்க, என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்னம்மா, நானும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் யாரும் பணம் இருக்குன்னு எதுவும் சொல்லலம்மா. எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்தாருங்க. அப்படிங்களா? யாரு? நம்ம ஊர்ல இருக்க திருநெல்வேலி சித்தப்பாவா? மாமாவா? ஆமாங்க. அவர் கல்யாணத்தப்ப வர முடியலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்தாமா கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாருங்க. அப்படியா? ஆமாங்க. அது நம்ம ஸ்கூல் கட்டுறதுக்காக வச்சுக்கலாமா? சரிம்மா, பரவாயில்லையே. அப்ப கூட பாத்தீங்க ஏசப்பா வந்து கொடுத்தாரு, எங்க மாமா தானே வந்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்குது, இயேசுப்பா வந்து மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நேரடியாக வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அதை நம்ம அன்போடு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. சரிம்மா, நீயும் சொல்லிட்டே இருக்க, காலையில இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு. சரி வா, இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவோம். 6 மாதங்கள் கழித்து மறுபடியும். ஹாய் பாப்பா. ஏங்க என்னாச்சுன்னே தெரியலங்க. நேற்று காலைல ஃபுல்லா ஒரே ரேஷஸா இருக்குதுங்க. நான் ஃபர்ஸ்டே நோட் பண்ணேன், ஆனா உங்ககிட்ட சொல்லலைங்க. என்னாச்சு? பாப்பாவால இன்னைக்கு எந்திரிக்கு ஸ்கூலுக்கு கூட போலியே. அச்சோ. சரி, உங்க ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்க, அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார்ல. நான் ஆல்ரெடி கேட்டுட்டேங்க, அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாக்குறீங்களா? சரிம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு பாக்குறேன். சரியா? கேட்டு பார்த்துட்டு வாங்க. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவர் சைடு அவர் கேட்டுட்டு வரட்டும். மறுபடியும் இரவு வீட்டில் என்ன ஆச்சுங்க? கேட்டீங்களா? பாப்பாவுக்கு வர ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. என்ன சொல்றதுமா, நீயும் எதனா சொல்லிட்டு தான் இருக்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு நானும் வெளியே போய் தேடுறேன், வெளியே போய் கேட்க தான் செய்கிறேன். ஆனால் வெளியில் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுமா, என்னன்னு தெரியல. இருங்க, ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. ஹலோ. சரி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நாங்கள் மார்னிங் வந்துடுறோம். பார்த்தீங்களா, நம்ம ப்ரேயர் பண்ண மாதிரியே இப்போ ஏசப்பா வந்து மனுஷங்க மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணி காலையில் நம்மளை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. சரிம்மா, நானும் ஒரு 3 விஷயமா பார்த்து தான் இருக்கேன். நமக்கு வேலை கிடைக்கும் போதும் சரி, நமக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சரி, இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போதும் சரி, நான் வந்து ஏசப்பாவை தேடலை, அவரை முதல்நிலைப்படுத்தி நான் எதுவுமே செய்யலை. அதனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் இன்னையிலேருந்து நம்ம வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எதுனாலும் நம்ம முதல்ல ஏசப்பா கிட்ட கேட்போம். எதுக்காக நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம அவருக்கு ஏற்றுக்கொண்டதுக்கு, அவர் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு பாத்திரமா அவருடைய சுவிசேஷத்தை நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு சொல்லுவோம். அதை இன்னிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அது நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். நம்ம இன்னிலேருந்து குடும்ப ஜெபம் பண்ணுவோமா? ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டதுல ரொம்பவே சந்தோஷம். சரி, வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏதோ வந்து இந்த நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எதனால் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ எது ஒன்றுமே வந்து நம்ம கிறிஸ்டினாக இருந்தாலும் நம்மளே நினச்சிக்கிறோம். ஓகே, நான் கிறிஸ்டினே நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு தேவை, ஒரு கஷ்டம், ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படணும் அப்படின்னு சொல்லும்போது
நம்ம வந்து நம்மளுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம எதுவுமே நம்ம முதல் நிலைப்படுத்துறது இல்லை. அவர்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் போகிறோம், எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிடுறோம். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இந்த பெரிய ஆளை தெரியும், இந்த சின்ன ஆளை தெரியும், இப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு எதுவுமே முடியல அப்படின்ற போது தான் நம்ம வந்து இயேசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் முதல்ல நம்ம அவரை நினைச்சு எதுவாக இருந்தாலும் முதல்ல அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம செய்யும் பொழுது இது எல்லாமே நம்மளுக்கு தானாகவே நடக்கும். பேசலாம்.